Hello everyone. In the video, B8 first year second semester subject ஆன child rights and protectionல யூனிட் 1 டாபிக் ஆன Millennium Development Goals, Millennium வளர்ச்சி இலக்குகள் MDGs and the Sustainable Development Goals SDGs, நிலையான வளர்ச்சி இலக்குகள் இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. Millennium Development Goals and the Sustainable Development Goals அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்டான ஃப்ரேம்வொர்க். இது இரண்டு வேறுபட்ட கட்டமைப்பு. இதை யார் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன், நம்மளோட ஐநா சபை தான் இதை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க இதை எதுக்காண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுமே அவங்களோட கண்ட்ரி டெவலப் ஆகணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பாங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்காண்டி ஒரு கைட்லைன்ஸாக தான் இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில் டோட்டலாக 8 எய்ம்ஸ் இருக்குது, 8 கோல்ஸ் இருக்குது. 8 குறிக்கோள்களையுமே ஒரு 2015 2015க்குள்ளே ஒரு 189 நாடுகள் நாங்கள் இந்த குறிக்கோள்களை எங்கள் நாட்டில் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த 8 கோல்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எரடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், அதிக வறுமையையும் பசியையும் ஒழிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோலாக இருக்குது. செகண்ட் அச்சீவ் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன், அதாவது ஆரம்ப கல்வியை எல்லா குழந்தைகளுமே கற்றுக்கணும் அப்படின்றத அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது செகண்ட் கோலாக இருக்குது. தேர்ட் ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர் விமன், அதாவது ஆண் பெண் சமமாக தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத ப்ரமோட் பண்ணணும். அண்ட் பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கணும். ஃபோர்த் ரெடியூஸ் சைல்ட் மார்டலிட்டி, குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தல். தென் ஃபிஃப்த் ஒன் இம்ப்ரூவ் மேட்டர்னல் ஹெல்த், அதாவது குழந்தை பிறக்கும் போது போத் தாய் அண்ட் சாய் ரெண்டு பேரோட உடல் நலத்தையும் பேணி பராமரித்தல். தென் சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா காம்பேட் HIV எய்ட்ஸ் மலேரியா அண்ட் அதர் டிசீஸ், அதாவது HIV எய்ட்ஸ் மலேரியா இந்த மாதிரி நோய்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துறது. தென் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா என்ஷியர் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, அதாவது நம்மளோட சுற்றுச்சூழல் சம நிலையான தன்மையில தான் இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்வது. தென் எய்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா டெவலப் அ குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட், அதாவது இந்த முன்னேற்றத்திற்காண்டி உலக அளவில் எல்லோரோடையுமே ஒரு உடன்படிக்கை போட்டு ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்காண்டி முயற்சி பண்ணி அந்த எய்ம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி அமைப்பை உருவாக்குறது. இதில் கொடுத்துருக்க 8 கோல்ஸையுமே 2015க்குள்ள ஐநா சபை யுனைடெட் நேஷன்ஸில் உள்ள 189 கண்ட்ரியுமே நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 22 சர்வதேச அமைப்புகளுமே இதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGsனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம MDGs மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸோட தொடர்ச்சியாக 2015 முடிவில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். MDGs 2015க்குள்ளே அச்சீவ் பண்ணி முடிக்கணும்னு இருந்ததில் அதோட தொடர்ச்சியாக ஒரு 17 கோல்ஸ் கொண்டு ஒரு 17 எய்ம்ஸோட உருவாக்கப்பட்டது தான் இந்த SDGs. இதில் உள்ள 17 அந்த கோல்ஸையுமே 2030க்குள்ள ஐநா சபையில் உள்ள எல்லா உறுப்பு நாடுகளுமே அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். இதில் எக்கனாமிக் பொருளாதாரம், சோஷியல் சமூகம் அண்ட் என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் அடிப்படையிலான முன்னேற்றங்களுக்கான குறிக்கோள்களாக தான் இதில் உள்ள 17 குறிக்கோள்களுமே இருக்குது. இதில் உள்ள 17 கோல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோ பாவர்ட்டி, அதாவது வறுமை அப்படின்ற ஒன்று எந்த ஒரு நாடுலையுமே இல்லாமல் வறுமையை முற்றிலும் ஒழிக்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்குது. செகண்ட் ஜீரோ ஹங்கர், இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ பசியினால் வாடாமல் எல்லாருக்குமே சமமாக உணவு கிடைக்கிறத உறுதிப்படுத்துறது தான் செகண்ட் கோலாக இருக்குது. தேர்ட் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், எல்லாருக்குமே நல்ல உடல் நலத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறது தான் தேர்ட் எய்மாக இருக்குது. நம்ம ஃபோர்த் பார்த்தோன்னா குவாலிட்டி எஜுகேஷன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கல்வியை கொடுக்கறது, அதுவும் சமத்துவ அடிப்படையில் கொடுக்கறது தான் இந்த ஃபோர்த் எய்மாக இருக்குது.
ஃபிஃப்த்து வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது வந்து என்னதான் ஆண்கள், பெண்கள் சமம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஒரு இன்டிஃபரன்ஷியேட் இருந்துட்டே தான் இருக்கு ஸ்டில். ஸோ வந்து எல்லாருக்குமே சம உரிமை குடுக்கணும். எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸுக்கும் வந்து ஈக்குவலா எல்லா ரைட்ஸும் குடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த 5th கோலா இருக்கு. 6th வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். எல்லா மக்களுக்குமே வந்து சுத்தமான குடிநீரும், ஒரு சுத்தமான சுகாதாரமான இடத்துல வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தையும் குடுக்கணுன்றது தான் வந்து இந்த 6th எய்மா இருக்கு. தென் 7th ஒன் வந்து அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி. எல்லா மக்களுக்குமே மலிவு விலை இல்லாட்டி நம்பகமான சரியான விலையில வந்து எல்லா பொருட்களும் எஸ்பெஷலி பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி எனர்ஜி பொருட்களும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறது தான் வந்து இந்த 7th ஆம்பிஷனாக இருக்குது. தென் 8th ஒன் வந்து டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணுன்றதை உறுதிப்படுத்துறது. அண்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியும் சீராக இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்துறது. 9th ஒன் என்னன்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது வந்து புது புது தொழில் கட்டமைப்புகளை உருவாக்குறது, இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்களை உருவாக்குறது, அதே மாதிரி நல்ல உள்கட்டமைப்புள்ள ஒரு இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறது தான் வந்து இந்த 9th ஆம்பிஷனாக இருக்குது. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உருவாக்குறது மூலியமாக மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். வந்து ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. ஒரு 2 நாடுகளுக்கு இடையேவும் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு உள்ள மக்களுக்கு மத்தியிலுமே வந்து இருக்கிற இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மையை வந்து ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது வந்து இந்த 10th ஆக்ஷனாக இருக்குது. தென் 11th ஒன் வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். பாதுகாப்பான முறையில் நிறைய நகரங்களையும் நிறைய கட்டிடங்களையும் அமைத்து மக்களுக்கு வாழ்கிற ஒரு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 11th ஒன் வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து உற்பத்தி, நுகர்வு இது ரெண்டையுமே சீரமைக்கிறது. தென் 13 13th ஒன் கிளைமேட் ஆக்ஷன். அதாவது வந்து காலநிலை மாறும்போது அதை சீரமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறது. தென் வந்து 14th ஒன் லைஃப் பிலோ வாட்டர். கடல் அப்புறம் மற்ற நீர் வளங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த நீர் வளங்கள் எல்லாம் பாதுகாத்து அதில் வாழ உயிரினங்களோட வாழ்வாதாரத்தையும் சீரமைச்சு கொடுக்கிறது. தென் வந்து 15th ஒன் வந்து லைஃப் ஆன் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது காடுகளை அழிக்காமல் இருக்கிறது, பாலைவனம் வந்து உருவாகாமல் தடுக்கிறது, நிறைய மரங்கள் வளர்க்குறது, இந்த மாதிரி லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறது. தென் வந்து 16th ஒன் பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையை எல்லா மக்களுக்கும் கொடுக்கறது, எல்லாருக்குமே நீதி கிடைக்க பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உள்கட்டமைப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் வந்து இந்த 16th ஒன். தென் 17th ஒன் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். அதாவது வந்து நம்ம MDGsல லாஸ்ட் பார்த்தோம்ல, அந்த கொடுத்துருக்க எல்லா கோல்ஸையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரிஸோடையும் நிறைய அமைப்புகளோடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு அதுக்காண்டி வந்து முயற்சிகளை எடுக்கிறது தான் வந்து இந்த 17th ஒன்னாக இருக்கிறது. இதுதான் வந்து MDGs அண்ட் SDGs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.